Hi my dear students, welcome to our channel NLP's Math Mantra. This is Lakshmipati Narayanan. இந்த வீடியோல நம்ம காம்ப்ளெக்ஸ் நம்பர்ல எக்ஸசைஸ் 2.8 கான கான்செப்ட்ஸ் பார்க்க போறோம். இந்த 2.8ல பாத்தீங்க அப்படின்னா De Moivre's theorem பத்தியும் அதனுடைய அப்ளிகேஷன்ஸ் பத்தியும் நம்ம பார்க்க போறோம். What is the statement of De Moivre's theorem? If n is any integer, cos theta plus I sin theta whole to the power n is equal to cos n theta plus I sin n theta. Second statement, if n is any rational number, then cos n theta plus I sin n theta is one of the values of cos theta plus I sin theta whole to the power n. இந்த ரெண்டு டிஃபரண்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் கரெக்டா பார்க்கணும். n இன்டிஜரா இருந்ததுன்னா cos theta plus I sin theta whole to the power n ஓட வேல்யூ இந்த பவர் n நேரா ஆர்குமெண்ட்டுக்கு வந்துரும். அப்ப என்ன கிடைச்சிரும் நமக்கு cos n theta plus I sin n theta கிடைச்சிரும். அப்ப இந்த என்டையர் எக்ஸ்பான்ஷனுக்கு ஒரே ஒரு வேல்யூ தான். whereas if n is any rational number, n வந்து ஒரு rational நம்பரா இருக்கு. rational நம்பர்னா தெரியும் fraction. say n is equal to p by q. இப்படி ஒரு rational ஃபார்ம்ல n இருக்கு அப்படின்னு சொன்னா இந்த cos theta plus I sin theta whole power n க்கு பதிலா p by q அப்படின்னு போட்டீங்க அப்படின்னா இந்த fraction இருக்கிற denominator பாருங்க q இருக்கு. அப்ப இந்த எக்ஸ்பான்ஷனுக்கு q வேல்யூஸ் கிடைக்கும். இப்ப ஸ்கொயர் ரூட் அப்படின்னா நம்ம பவர் 1/2 போடுவோம் ரேஷனல் பவர்ல. அப்ப இதுல டினாமினேட்டர்ல இருக்கு 2. அப்ப நம்ம ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கும் போது எத்தனை வேல்யூஸ் வருது? நமக்கு 2 வேல்யூஸ் வருது. கியூப் ரூட் கண்டுபிடிக்கணும்னா 3 வேல்யூஸ் வரும். லைக் தட் நம்ம எத்தனை இந்த டினாமினேட்டர்ல என்ன இருக்கோ அத்தனை வேல்யூஸ் அந்த எக்ஸ்பான்ஷன்ல நமக்கு கிடைக்குது. அப்போ இந்த cos n theta plus I sin n thetaங்கிறது அப்ப அந்த எக்ஸ்பான்ஷன்ல நமக்கு என்னவா இருக்கும்? இட் இஸ் ஒன் ஆஃப் த வேல்யூஸ் ஆஃப் திஸ் எக்ஸ்பான்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா பவர் ரேஷனல் நம்பர் அப்படின்னாலே இட் மஸ்ட் ஹாவ் சோ மெனி வேல்யூஸ். இட்ஸ் டிபெண்ட்ஸ் அப்பான் த டினாமினேட்டர் ஆஃப் த பவர். அந்த ரேஷனல் பவர்ல இருக்கிற டினாமினேட்டர் என்ன இருக்கோ அதை டிபெண்ட் பண்ணி தான் அந்த நம்பர் ஆஃப் வேல்யூஸ் இருக்கு. அப்போ அத்தனை வேல்யூஸ்ல இது ஒன் ஆஃப் த வேல்யூ. அதான் இங்க சொல்றாங்க இஃப் n இஸ் எனி ரேஷனல் நம்பர், cos n theta plus I sin n theta is one of the values of cos theta plus I sin theta whole to the power n. இந்த எக்ஸ்பான்ஷனுக்கு இது ஒன் ஆஃப் த வேல்யூ அப்படின்னு சொல்றோம். சோ ரேஷனல் நம்பர் அப்படின்னாலே ஒரு எக்ஸ்பான்ஷனுக்கு சோ மெனி வேல்யூஸ் வரும். இன்டீஜர் அப்படின்னா அந்த பவர் n-க்கு ஒரே ஒரு சிங்கிள் வேல்யூ வரும், cos n theta plus I sin n theta. இந்த ரெண்டு வேல்யூவும் கரெக்டா ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இது இன்டீஜருக்கான ஃபார்முலா. rational நம்பருக்கான ஃபார்முலா it is one of the values of cos theta plus I sin theta whole power n. இதுல நம்ம என்னென்ன ஃபார்முலா ஞாபகத்துல வச்சுக்க வேண்டிய ஃபார்முலா அப்படின்னு பார்த்தோம்னா ஃபார்முலா நம்பர் 1 இதை எழுதுறோம். ஃபர்ஸ்ட் ஒன் cos theta plus I sin theta whole power n is equal to cos n theta plus I sin n theta. இது எல்லாமே இன்டிஜர் பவருக்கு யூஸ் பண்றது. Second formula cos theta minus I sin theta whole power n. இதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னு பார்த்தோம்னா cos n theta minus I sin n theta. Third formula cos theta plus I sin theta whole power minus n. இதுக்கு ஆன்சர் cos n theta minus I sin n theta. Fourth formula cos theta minus I sin theta whole power minus n is equal to cos n theta plus I sin n theta. இந்த நாலு ஃபார்முலாவை பாருங்க, எல்லாத்துக்குமே ஆன்சர் ஒரே ஸ்ட்ரக்சர்ல வரும் எக்ஸப்ட் த மிடில் சைன். cos n theta I sin n theta தான் எல்லாத்துலயுமே இருக்கும். இங்க பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரெண்டுத்துல பவர் பிளஸ் n இருக்கும், அடுத்த ரெண்டுத்துல பவர் மைனஸ் n இருக்கும். இது எல்லாமே இந்த போலார் ஃபார்ம் கரெக்ட் ஸ்ட்ரக்சர்ல இருக்கும். அதனால நம்ம என்ன பண்ணிரோம், இந்த n ஸ்ட்ரெயிட்டா உள்ள கொண்டு வந்துரும். இவ்வளவுதான் நம்ம செய்யற வேலைங்க. அடுத்து இந்த மிடில் சைன் நமக்கு எப்படி நம்ம ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்னா இங்க
லெஃப்ட் ஹேண்ட் சைடுல இருக்கிற மிடில் சைனையும் பவர் சைனையும் பாருங்க. இந்த ரெண்டு சைனையும் மல்டிப்ளை பண்ணு. பிளஸ் இன்டு பிளஸ் ஆன்சர் பிளஸ் வரும். இங்க மைனஸ் இன்டு பிளஸ் மைனஸ் வரும். பிளஸ் இன்டு மைனஸ் மைனஸ் வரும். மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் வரும். So this is the technique to identify the value of the given expansions. அந்த எந்த மாதிரி பவர் கொடுத்தாலும் அதுக்கு எப்படி ஆன்சர் எழுதணும் அப்படிங்கறத ஈஸியா யூ கேன் செக் யுவர் செல்ஃப். இது போக இன்னும் ஒரே ஒரு ஃபார்முலா இருக்கு. sin theta plus I cos theta. இது நம்ம என்ன பண்ணலாம், நம்ம ஆர்டினரி போலார் ஃபார்ம்னாலே cos plus I sin தான் வரணும். sin plus I cos வரக்கூடாது. சோ அப்ப இப்படி வரும்போது ஐய நான் காமன் எடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு என்ன வந்துடும், இது அப்படியே உல்டாவாயிடும். cos மைனஸ் I sin அப்படின்னு வரும். இங்க பிளஸ் வந்தா இங்க மைனஸ் வரும். இதே sin மைனஸ் I cos theta அப்படின்னு கொடுத்தாங்கன்னா இங்க மைனஸ் ஐய நான் வெளியில எடுத்துட்டேன்னா sin plus I cos theta. இந்த ரெண்டு ஃபார்முலாவை நீங்க ரொம்ப தரவு பண்ணி வச்சுக்கணும். ரெண்டு வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா. sin theta plus I cos theta can be written as I times இந்த I வெளியில எடுத்துட்டேன்னா cos minus I sin மாறிடும். sin minus I cosல மைனஸ் ஐ வெளியில எடுத்துட்டேன்னா cos plus I sin மாறிடும். cos plus I sin theta. சோ இந்த ரெண்டு ரிசல்ட்ஸ் வந்து நம்ம தரவா பார்த்துக்கணும். இதுதான் நம்ம எக்ஸாக்ட் போலார் ஃபார்ம். இந்த எக்ஸாக்ட் போலார் ஃபார்ம்ல இருந்தாதான் அந்த பவரை நீ நேரா உள்ள ஆர்குமெண்ட் கொண்டு வர முடியும். sin plus I cos இருக்குன்னா நீ நேரா பவர் என்ன உள்ள கொண்டு வந்து sin n theta plus I cos n theta எழுத முடியுமான்னா முடியாது. இது நல்லா ஞாபகத்துல வச்சுக்கோங்க. சோ அப்ப எப்ப இந்த பவரை டைரக்டா நம்ம உள்ள கொண்டு வர முடியும் அப்படின்னா if the given complex number is in proper polar form, that is cos plus I sin இல்ல cos minus I sin, அந்த ஸ்ட்ரக்சர்ல இருந்தா மட்டும்தான் இந்த பவரை உள்ள கொண்டு வர முடியும். சப்போஸ் இப்படி sin plus I cos இருக்குன்னா முதல்ல இப்படி மாடிஃபை பண்ணி எழுதிக்கிட்டு அப்புறம் தான் நீ பவரை அப்ளை பண்ண முடியும். அப்பதான் பவரை உள்ள கொண்டு வர முடியும். அதனால இந்த ரெண்டு ரிசல்ட்ஸ் நல்லா தரவு பண்ணிக்கோங்க. sin theta plus I cos theta is equal to I into cos theta minus I sin theta. sin theta minus I cos theta equal to minus I into cos theta plus I sin theta. இந்த ரெண்டு ரிசல்ட் வெரி இம்பார்ட்டன்ட் ரிசல்ட். அடுத்து இதனுடைய அப்ளிகேஷன்ஸ் பார்ப்போம். இதனுடைய அப்ளிகேஷன்ஸ் அப்படின்னும் போது ஃபர்ஸ்ட் nth root of a complex number. nth root of a complex number நம்ம கண்டுபிடிக்கணும்னா what are the steps to be followed? என்னென்ன ஸ்டெப்ஸ் இதுல நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்டெப் நம்பர் 1, write the complex number in polar form. இது ஸ்டெப் நம்பர் 1. ஸ்டெப் நம்பர் 2 என்ன செய்யணும், add 2k pi to the argument. ஆர்குமெண்ட்ல 2k pi ஆட் பண்ணணும். இது ஸ்டெப் நம்பர் 2. ஸ்டெப் நம்பர் 3, apply De Moivre's theorem. இது ஸ்டெப் நம்பர் 3. லாஸ்ட் ஸ்டெப் நம்பர் 4, substitute the values for k from 0 to n minus 1. So these 4 steps are imposed of finding the nth roots of a complex number. So அப்ப nth roots of a complex number கண்டுபிடிக்கணும்னா இந்த 4 steps நம்ம ஞாபகத்துல வச்சுக்கணும். First you express it in the polar form. Second, add 2k pi to the argument. Third, apply De Moivre's theorem. De Moivre's theorem apply பண்ணதுன்னா பவரை உள்ள கொண்டு வருது. அடுத்தது fourth one, substitute the values for k from 0 to n minus 1. இது 4 steps important. இப்போ இதனுடைய ஒர்க்கிங் ரூல் பார்த்தோம். இப்போ இது வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறதுன்றத பார்ப்போம். இப்போ ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் எடுத்துக்கிறேன்.
இதை போலார் ஃபார்ம்ல எக்ஸ்பிரஸ் பண்றேன் r into cos theta plus I sin theta. இது ஸ்டெப் நம்பர் 1. ஸ்டெப் நம்பர் 2 என்ன சொன்னோம், add 2k pi to the argument. அப்ப is equal to r into cos 2k pi plus theta plus I sin 2k pi plus theta. எடுத்துட்டோம். இப்ப என்ன கண்டுபிடிக்க போறோம், nth root of a complex number. ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரோட nth root. ஸ்கொயர் ரூட் அப்படின்னா பவர் 1/2 போடுவோம். கியூப் ரூட்னா பவர் 1/3 போடுவோம். அப்ப nth root அப்படின்னா பவர் என்ன போடணும், 1/n. அப்ப மொத்தத்துக்கும் பவர் என்ன போடணும், 1/n. whole to the power 1/n போட்டாச்சு. இப்ப ரெண்டு ஸ்டெப் முடிச்சோம். ஃபர்ஸ்ட் z ஓட போலார் ஃபார்ம் எழுதுனேன். செகண்ட் ஸ்டெப்ல ஆர்குமெண்ட்ல 2k pi ஆட் பண்ண. இப்போ மூணாவது ஸ்டெப் அப்ளை டி மார்விஸ் தியரம். அப்படின்னா இந்த பவரை இந்த ஆர்குமெண்ட்டுக்கு கொண்டு வரணும். அப்ப 2k pi plus theta into 1/n. அப்ப என்ன வரும் பாருங்க. ஃபர்ஸ்ட் r க்கு பவர் 1/n போட்டா r பவர் 1/n. இப்ப இங்க கொண்டு வரேன் cos 2k pi plus theta into 1/n. மல்டிப்ளை பண்ணா என்ன வரும் பாருங்க, 2k pi plus theta by n plus I sin 2k pi plus theta by n. பவர் உள்ள கொண்டு வந்தாச்சா, டி மார்விஸ் அப்ளை பண்ணியாச்சா. இப்ப k ஓட வேல்யூஸ் போடணும். where k is equal to 0 1 2 up to n minus 1. This is the procedure to find the nth roots of a complex number. இந்த மூணு ஸ்டெப்பையும் நல்லா நீட்டா பாத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் z போலார் ஃபார்ம்ல எழுதிக்கணும். அடுத்து ஆர்குமெண்ட்ல 2k pi ஆட் பண்ணிக்கணும். அடுத்து டி மார்விஸ் தியரம். டி மார்விஸ் தியரம்னா இந்த பவரை ஆர்குமெண்ட்ல கொண்டு வந்து மல்டிப்ளை பண்ணணும். ஃபைனலா k ஓட வேல்யூஸை லிஸ்ட் அவுட் பண்ணணும். இந்த 4 ஸ்டெப்ஸை கரெக்டா ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்தது நம்ம பார்க்க போற கான்செப்ட் nth roots of unity. இப்ப இதுக்கு முன்னாடி நம்ம nth roots of a complex number பார்த்தோம். இப்ப nth roots of unity பார்க்க போறோம். யூனிட்டினா 1. 1 ஓட nth root என்னன்னு பார்க்க போறோம். Let us assume z is equal to 1. யூனிட்டி என்னன்னா 1. என்ன கண்டுபிடிக்க போறோம், 1க்கு nth root, that is power 1/n. இப்ப 1 ஓட போலார் ஃபார்ம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா cos 0 plus I sin 0. இதுதான் போலார் ஃபார்ம் ஆஃப் 1. இப்ப இது வேல்யூ கண்டுபிடிச்சீங்கன்னா தெரியும், cos 0 வேல்யூ 1, sin 0 வேல்யூ 0. அப்ப இது ஃபுல்லா 0 ஆயிடும், 1 மட்டும் இருக்கும். அப்ப 1 ஓட போலார் ஃபார்ம் cos 0 plus I sin 0 whole power n. அப்ப கொடுத்துற காம்ப்ளெக்ஸ் நம்பரை நான் முதல்ல போலார் ஃபார்முக்கு எழுதிக்கிறேன். எழுதுனதுக்கு அப்புறம் செகண்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும், இது கூட 2k pi ஆட் பண்ணணும். 0 கூட 2k pi ஆட் பண்ணா 2k pi. அப்ப எனக்கு என்ன கிடைச்சிடும், cos 2k pi plus I sin 2k pi whole power 1/n. செகண்ட் ஸ்டெப் முடிஞ்சிருச்சு. தேர்ட் ஸ்டெப் டி மார்விஸ் தியரம் அப்ளை பண்ணணும். இந்த 1/n இங்க ஆங்கிள் கொண்டு வந்து மல்டிப்ளை பண்ணணும். 2k pi into 1/n மல்டிப்ளை பண்ணா 2k pi by n. அப்ப என்ன வருது பாருங்க, cos 2k pi by n plus I sin 2k pi by n, where k is equal to 0 1 2 dot 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 up to n minus 1. so இதான் நமக்கு nth roots of unity. இப்ப வேல்யூஸ் கண்டுபிடிக்கணும்னா இந்த k ஓட வேல்யூ ஒன்னா எடுத்து இதுல சப்ஸ்டிட்யூட் பண்றோம். அப்போ ஃபர்ஸ்ட் வேல்யூ k 0 அப்படின்னு போட்டோம்னா z என்ன வரும் பாருங்க, k 0 போட்டா அது ஃபுல்லா 0. அப்ப cos 0 plus I sin 0 ன்னு வரும். இதுதான் ஃபர்ஸ்ட் வேல்யூ. செகண்ட் வேல்யூ k 1 போடுறேன். k 1 போட்டா cos 2 pi by n plus I sin 2 pi by n. இது செகண்ட் வேல்யூ. அடுத்து தேர்ட் வேல்யூ k 2 போடுறேன். 2 போட்டா cos 4 pi by n plus I sin 4 pi by n. அடுத்து 3 போட்டோம்னா cos 6 pi by n
plus I sin 6 pi by n. இப்படி நம்ம போட்டுக்கிட்டே போலாம். லாஸ்ட்ல n minus 1 போட்டோம் அப்படின்னா k பதிலா n minus 1 போடுங்க. 2 into n minus 1 pi by n plus I sin 2 into n minus 1 into pi by n. இப்படி நமக்கு வேல்யூஸ் வரும். இதை எப்படி டினோட் பண்ணாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வேல்யூ நமக்கு தெரியும். cos 0 plus I sin 0 is 1. ஏன்னா cos 0 வேல்யூ 1, sin 0 0, அப்ப டோட்டல் வேல்யூ 1. இந்த செகண்ட் வேல்யூ நான் அசியூம் பண்ணிக்கிறோம் ஒமேகான்னு அசியூம் பண்ணிக்கிறோம். அப்ப இது என்ன ஆயிடும் ஒமேகா ஸ்கொயர் ஆயிடும், இது என்ன ஆயிடும் ஒமேகா கியூப் ஆயிடும், லாஸ்ட் வேல்யூ ஒமேகா பவர் n மைனஸ் 1 ஆயிடும். இந்த k ஓட வேல்யூ நம்ம என்ன அப்ளை பண்ணுமோ அது ஒமேகாவோட பவரை வந்து அமைஞ்சு போகுது. அப்போ வாட் ஆர் த nth ரூட்ஸ் ஆஃப் யூனிட்டி அப்படின்னு கேட்டாங்கன்னா 1 ஒமேகா ஒமேகா ஸ்கொயர் ஒமேகா கியூப் up to omega power n minus 1, where omega is equal to cos 2 pi by n plus I sin 2 pi by n அப்படின்னு சொல்லணும். So, therefore, the nth roots of unity are nth roots of unity are 1 omega omega square up to omega power n minus 1, where omega is equal to cos 2 pi by n plus I sin 2 pi by n. இதுதான் நமக்கு ரிசல்ட். இப்ப இதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்ன அப்படின்னு பார்ப்போம். இதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் ஃபர்ஸ்ட் ஒன், இதை பார்த்தாலே தெரியுது each value is multiplied by omega. நல்லா தெரியுது நமக்கு பார்க்கும்போது. அப்போ nth roots of unity form a GP, geometric progression அப்படின்னு தெரியுது. Because the first term is 1 and the common ratio is omega. Each term is multiplied by omega அப்படினாலே இது வந்து ஒரு geometric progression அப்படின்னு தெரிஞ்சிரும். ரெண்டாவது, sum of all values, sum of the nth roots of unity is equal to 0. That is 1 plus omega square plus omega cube plus dot 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 up to omega power n minus 1. இதனுடைய value 0. Very important result. Third property, product of all nth roots of unity. Product ஓட வேல்யூ என்ன அப்படின்னா minus 1 power n minus 1. Product of all nth roots of unity is minus 1 power n minus 1. And the fourth property is, in the nth roots of unity ல இருக்கிற அந்த n values எங்க இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா they lie on the circumference of the unit circle. So all the nth roots of unity lie on the circumference of the unit circle. அது மட்டும் இல்ல, these nth roots of unity form a n-sided regular polygon. இது எதை ஃபார்ம் பண்ணுது அப்படின்னா n-sided regular polygon. இந்த four properties நம்ம இந்த nth roots of unity ல கரெக்ட்டா பார்த்து வச்சுக்கணும். First property, nth roots of unity form a GP with the first term 1 and common ratio omega. Second property, sum of all nth roots of unity is 0. That is 1 plus omega square plus omega cube up to omega power n minus 1 oda value 0. அடுத்து product of all nth roots of unity minus 1 power n minus 1. Last one, the nth roots of unity lie on the circumference of the unit circle. Unit circle அப்படின்னு சொன்னாலே center at origin and radius 1 unit. அதான் யூனிட் சர்க்கிள்னு சொல்லுவோம். அந்த யூனிட் சர்க்கிளோட சர்க்கம்ஃபரன்ஸ் தான் எல்லா வேல்யூஸும் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. And these nth roots of unity form a n-sided regular polygon. இந்த 4 properties நல்லா பார்த்துக்கணும். அடுத்து இந்த செக்ஷன்ல லாஸ்ட் ஒரு சின்ன கான்செப்ட்,
cube root of unity. Cube root of unity அப்படினா let us assume z is equal to 1 power 1 by 3. As usual, you express this 1 as the polar form like cos 0 plus I sin 0. ஏற்கனவே இதெல்லாம் பார்த்திருக்கோம். Power 1 by 3. இப்போ ஆர்குமெண்ட்ல 2k pi ஆட் பண்றோம். So cos 2k pi plus I sin 2k pi power 1 by 3. இப்போ De Moivre's theorem அப்ளை பண்றோம். இந்த பவரை உள்ள கொண்டு வரோம். 2k pi into 1 by 3 போட்டீங்கன்னா 2k pi by 3. அப்போ cos 2k pi by 3 plus I sin 2k pi by 3 வந்துரும். Where k is equal to 0, 1, 2. இப்போ ஒரு வேல்யூ இதில் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா k க்கு 0 போட்டீங்கன்னா z is equal to cos 0 plus I sin 0. ரெண்டாவது k 1 போட்டோம் அப்படின்னா cos 2 pi by 3 plus I sin 2 pi by 3. அடுத்து k 2 போட்டோம் அப்படின்னா இங்க k 2 போட்டீங்கன்னா 2 into 2 4 into pi 4 pi ஆயிடும். So cos 4 pi by 3 plus I sin 4 pi by 3. அப்போ ஃபர்ஸ்ட் வேல்யூ நமக்கு தெரியும் 1, அடுத்தது ஒமேகான்னு எடுத்துப்போம், அதுக்கு அடுத்தது ஒமேகா ஸ்கொயர்னு எடுத்துப்போம். அப்போ வாட் ஆர் த கியூப் ரூட்ஸ் ஆஃப் யூனிட்டி அப்படின்னா 1 ஒமேகா ஒமேகா ஸ்கொயர். இதுல ரெண்டு இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. அங்க நம்ம nth ரூட்ஸ் ஆஃப் யூனிட்டில பார்த்த மாதிரி தான் sum of all cube roots of unity, that is 1 plus omega square is equal to sum of all cube roots of unity is equal to 0. அடுத்து product of all cube root of unity 1 into omega square. nth roots of unity என்ன ஃபார்முலா படிச்சோம்? minus 1 power n minus 1. இங்க n வந்து 3 minus 1 என்ன 2. So that அப்போ omega cube 1 into omega into omega square omega cube equal to minus 1 square பண்ணா 1. So அப்போ இந்த omega cube is equal to 1 no, the 1 plus omega square equal to 0. In the ரெண்டும் important properties of the cube roots of unity. Once again I repeat, the cube roots of unity are 1 omega square, and their important properties are number 1 plus omega square equal to 0. Number 2, omega cube is equal to 1. இந்த ரெண்டு ப்ராப்பர்ட்டியை மறக்கவே கூடாது. Apart from this, these cube roots of unity lie on the circumference of the unit circle and they form an equilateral triangle. இந்த கான்செப்டையும் மறக்காதீங்க. They form a equilateral triangle on the unit circle. இதுக்கு அப்புறம் ஒரே ஒரு ரிசல்ட். இப்ப நம்ம cube root of unity, nth root of unity இதெல்லாம் போடும்போது 1 ஓட போலார் ஃபார்ம் நம்ம எழுதணும். 1 ஓட போலார் ஃபார்ம் நம்ம என்ன சொல்லுவோம்? some standard forms பாத்துக்கோங்க. 1 can be written as cos 0 plus I sin 0. minus 1 என்னன்னு எழுதலாம்? cos pi plus I sin pi. அடுத்து I என்னன்னு எழுதலாம்? cos pi by 2 plus I sin pi by 2. அடுத்து minus I either we can write cos pi by 2 minus I sin pi by 2, or we can write it as cos 3 pi by 2 plus I sin 3 pi by 2. So அப்போ இந்த 4 ரிசல்ட்ஸ் நம்ம தரவு பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து cos 0 plus I sin 0, minus 1 வந்து cos pi plus I sin pi, I வந்து cos pi by 2 plus I sin pi by 2, minus I வந்து cos pi by 2 minus I sin pi by 2, or cos 3 pi by 2 plus I sin 3 pi by 2. So these are all the important things which we want to learn to solve the problems given under exercise 2.8. அதனால இந்த எல்லா கான்செப்ட்ஸையும் நல்லா தரவு பண்ணிக்கோங்க சில்ட்ரன். எல்லாத்தையும் தரவு பண்ணிட்டு நீங்க எக்ஸசைஸ் போனீங்கன்னா it will be very easy. So இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா like this video, share to your friends, மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.
உங்களுடைய டவுட்ஸ் ஏதாச்சும் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. தேங்க்யூ சில்ட்ரன்.